ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மோட்டிவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 23 சைஸ் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். சீவிங் த்ரெட்டு எடுத்திருக்கேன். நம்ம ஜர்தோசி வச்சு இப்போது சென்டரில் எம்போஸ்டாக நம்ம த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக அந்த எம்போஸ்டு லுக் கிடைக்கிறதுக்காக இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆரி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரங்கோலி வீடியோஸும் நம்ம இப்போது சேனலில் போட்டுட்ருக்கேன். அது ஆக்சுவலாக என்ன இப்படி மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கே நம்ம பண்ணுற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லா ஒர்க்கும் போடுறதுக்காண்டி தான் க்ரியேட் பண்ணோம். அடுத்து ஆரி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சரி ஆரி ஒர்க் போடலாம், அந்த ஆரி வந்து நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலான்றதுக்காக ஆரி ஒர்க்கும் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் போட்டுட்ருந்தேன். அதனால தான் மிக்ஸ்டாகி வருது. உங்களுக்கு ஓகேவா? இப்படி எல்லா ஒர்க்கும் இன்க்ளூட் ஆகி வர்றது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன விதமான ஆர்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது சென்டரில் நம்ம ஃபில்லிங்க்காக ஜர்தோசி கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான் இப்போது இந்த ஜர்தோசி சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் வீடியோஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் ஆரி பேசிக் லெவலில் பாருங்கள். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சும் இருக்கும். எப்படி நம்ம அந்த ஸ்டிச் வந்து எப்படி கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாஸும் டிப்ஸும் அதில் இருக்கும். அதில் பார்த்துக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நானும் இன்னும் கொஞ்சம் நிறையா வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டான நம்ம க்ரியேட்டிவாக இன்னும் கொடுக்கலாம், நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போது சைடில் இது வந்து இந்த பெட்டல் வந்து சைடாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே சைடாக கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக அது ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். சென்டரில் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி இதை ஃபில் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் மித்த இருக்கிற சைடில் ஃபுல்லாக இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுங்கள். த்ரெட்டு கரெக்டாக எடுக்கிறதுக்கு வரலன்னா ஏதாவது பிசுறு மாதிரி எடுக்கும் போது லைட்டாக வந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை கீழே விட்டுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த த்ரெட்டை ஃபுல்லாக கீழே இழுத்து நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேட்டாக நம்ம அந்த இழுத்து அந்த பிசுரோடையே பண்ணிகிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜாக தான் போகும். நம்ம பண்ணுற அந்த டிசைனும் ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம லாஸ்ட்டு பெட்டல் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ அந்த சென்டரில் அந்த ஜர்தோசி வச்சதுனால லைட்டாக எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவைன்னா பைப்பிங் த்ரெட் கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் இருந்துச்சுன்னா அதை சென்டரில் வச்சுட்டு நான் அதை சுற்றி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டிச் போடலாம். அப்படி இல்லைட்டா பீட்ஸையும் கட் பீட் இருக்குல்ல அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் ஃபில்லிங்க்காக நார்மல் பீடும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்லிங்க்காக. ஆனால் அந்த சுகர் பீடு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பீடுக்கு அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதனால் அந்த பீடுக்குள்ளே அந்த த்ரெட்டு போயிட்டு வெளியில் தெரிய மாதிரி இருக்கலாம். அதனால் கட் பீட் அப்புறம் பைப்பிங் த்ரெட் அப்புறம் ஜர்தோசி இது யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலை அப்படின்னா வீடியோ மியூட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் பாருங்கள், அதுவே உங்களுக்கு புரியும். நம்ம வரைஞ்சிருக்க அந்த லைன் மேலேயே மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பெர்ஃபெக்டான ஒரு பிக்சரை வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்து அந்த ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த அவுட்புட் கொண்டு வர முடியும். அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த என்ன நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த லைனுக்கு மேலேயே அந்த ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் தெரியுதில்ல, அதெல்லாம் மறைஞ்சிரும். செயின் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உள்ளுக்கு இருக்கிற அந்த கேப் அதை சுற்றி இருக்கிற அந்த பெட்டலோட இதெல்லாம் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நீட்டாக அந்த ஒரே லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நம்ம ஸ்டோன் செயினில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பீட்ஸ் கிடைச்சாலும், அதாவது ஒயிட் பீட் இருக்குல்ல, பியர் பீடு மாதிரி கிடைச்சாலும் அதுவும் வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை ஆன்டிக் பீடு கூட வச்சு நம்ம உள்ளுக்கு கொடுத்துருக்க கலருக்கு தகுந்தாப்பில் அந்த த்ரெட்டோட கலருக்கு ஏற்றாப்பில் வெளியில் அந்த நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஸ்டோன் செயினா இல்லை ஆன்டிக் பீடா இல்லை பியர் பீட்ஸா, எது கொடுத்தா செட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். அடுத்து நார்மல் நீடில் டார்க் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். 3 or 4 உங்களோட இஷ்டம். எவ்வளோ எம்போஸ்டாக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்து கொடுத்துக்கோங்க. அடுத்து அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் போட்டுக்கிறேன். இது பார்த்தா கொஞ்சம் பீகாக்கோட ஃபெதர் மாதிரி தான் இது இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் இந்த மாடல் இருக்கும். இப்போ இந்த மெஹந்தி கலர் ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம இங்கே செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதில் அங்கங்கே இந்த சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீடு 3 ஸ்டிச் அப்புறம் ஒரு பீடு அந்த மாதிரி கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்டிச்சுக்கு அப்புறம் நம்ம பீட் கொடுக்குறோம் அடுத்த லைன்லேயும் அதே மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடையில கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இன்னும் சென்டரில் ஒரு ஃபஸ்ட்டு லைனில் பீட்ஸ் கொடுத்துருக்கோமா அதோட சென்டரில் அடுத்த லைன்லேருந்து கொடுக்கணும். அந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ஸ்க்கு பதிலாக நம்ம கட் பீடு இல்லாட்டா வேறு ஏதாவது பீடு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டிச்சுக்கு அந்த மோட்டிவ்க்கு எந்த இது கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஒரு பீடு வச்சு பார்த்தாவே தெரியும். இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது நல்லா இல்லையா அடுத்து வேறு பீடு ஏதாவது மாற்றி பாருங்கள். அந்த மாதிரி தான் எல்லா டிசைன்ஸும் பண்ணணும். நான் அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையிலையும் ஜரி த்ரெட்டை வச்சு லைட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை வீடியோவில் காட்டல. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது சென்டரில் இந்த பியர்ல் வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். தேங்க்யூ.